ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெங்காய தொக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையும் கூடயுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம் 2மே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லி மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் இருக்கும். தீஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு வெந்தயம், கடுகோட கசப்பு தன்மை வந்துடும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா அதோட கலர் மாறி வாசனை வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறிட்டு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை இந்த எண்ணெயில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். புளி நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து சேர்க்கும் போது இந்த தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தொக்கு செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதில் கூட நீங்கள் செய்யலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இதே மாதிரி ரஃப்பாக நீங்கள் கட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை எல்லாமே நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இது வதங்கி வரணும். இது ரொம்ப ப்ரௌனாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது வதங்கும் போது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கி வரதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா நமக்கு டக்குன்னு வெங்காயம் வதங்கி வந்துடும். இப்போ மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்தளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். அதுலேயே நமக்கு பாதி அளவுக்கு வெங்காயம் வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வந்தால் போதும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நமக்கு வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி நைஸாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வதக்குன அதே கடாயிலேயே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா நமக்கு சேர்க்க போகிற மசாலா எல்லாமே தீஞ்சு போயிடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. இப்போ எண்ணெய் இன்னும் சூடாகலை. நீங்கள் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு வரும். இல்லைனா உடனே தீஞ்சு போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டு பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் புளி நீங்கள் வறுத்தெடுத்தீங்கல்ல அப்போவே இதை சேர்த்துருக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சு வரணும். அடுப்பை ஃபுல்லாக சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுட்ரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு, வெந்தயம் எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த எல்லாத்தையுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெங்காயத்துக்கு எடுத்திருக்கேன். 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் சேர்த்துட்டாலும் கொஞ்சம் கசப்பு தன்மை வந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா நம்ம வெந்தயம், கடுகுலாம் சேர்த்துருக்கனால கசப்பு வந்துடும். நல்லா கலந்து விட்டு உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்கல. வெறும் வெங்காயத்தை வச்சு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
நல்லா நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா கலந்து வரணும். பொறுமையா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா நீங்க சிம்ல வச்சு நல்லா வேக விடும்போது தான் நல்லா உங்களுக்கு சுருண்டு நல்லா டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இப்ப இத மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா சுருண்டு எண்ணெயிலேயே வெந்து வரட்டும். இப்போ ஒரு 4 நிமிஷம் நல்லா மூடி விட்டு வேக வச்சாச்சு. நான் இடையில 1 வாட்டி, 2 வாட்டி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு 4 நிமிஷத்துல நல்லா நமக்கு வதங்கி, நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாமே மேல வந்து நல்லா சுருண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதம், இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட சாப்பிடும்போது இந்த தொக்கு கூட கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோடது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.